செயின் ரூலில் நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். இஃப் 15 men working 9 hours a day can reap a field in 16 days. So how many days will 18 men reap the field working hours 8 hours per day அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். டேரெக்டாக சம்முக்கே போயிடலாம். ஸோ கொஸ்டின் படி என்னென்னா 15 men கொடுத்துருக்காங்க, 9 hours கொடுத்துருக்காங்க அண்ட் 16 days. இந்த மூணையும் மல்டிப்ளிகேஷனில் போடணும். எப்போ டிவிசிபிளில் போகணும்னா ஒர்க்குன்னு வந்தால் மட்டுமே ஒர்க் ரிலேட்டடான ஐட்டம், அதாவது இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சேலரி, வேஜஸ், இந்த மாதிரி வந்தால் மட்டுமே தான் அதோட டிவிசிபிளில் போடணும். மற்ற எல்லாமே மற்ற எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் போடணும். மற்றதுனா மேனு, ஹவர்ஸு அண்டு டேஸு எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் போடணும். ஓகேவா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. 18 men 8 hours நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 15, 19, 16 டிவிசிபிலிட்டியில் போகும். 18 and 8 மட்டும் டிவிசிபிலிட்டியில் போகும். இப்படி போனோம்னா ஆன்சர் வந்து x = 15 வருது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இஃப் 3 pumps ஒர்க்கிங் 8 hours a day can empty a tank in 2 days. ஓகே மச்சி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா how many hours a day must 4 pumps work to empty a tank in 1 day. அதே தான் சேம் சம். மென்னுக்கு பதிலாக 3 பம்ப் கொடுத்துருக்காங்க. அப்போது 3 × 8 × 2 8 hours 2 days ஈக்குவல் டு 4 பம்ப் இருக்குது, 4 × 1 டேயில் முடிக்கணும், 1 × x எத்தனை ஹவர்ஸ்னு தெரியாது. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா x = 12 hours. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி மெத்தடில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். எப்போ டிவிசிபிளில் போகணும்னா வேஜஸ் அண்டு ஒர்க் ரிலேட்டட் எஃபிஷியன்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் டிவிசிபிளில் போகணும். மற்ற எல்லாமே மல்டிப்ளிகேஷன் போட்டு கம்பேர் பண்ணால் போதும்.